கேட்கவே நீ ஒரு மாதிரி என்ன எனக்கு தெரியும்ல. நீ என்ன பேசுறது பண்ணலடி. நானே உன்கிட்ட வந்து பேச மாதிரி இருக்கு. அன்ஷி இன்னைக்கு சோகமா இருந்தா. நானே அவகிட்ட போயிட்டு என்ன அன்ஷி ஏன் ஒரு நாள் உடம்பு சரியில்லையா கேட்கிறேன். நான் கேட்கவே இல்லை. ஏன்னா அவ அப்படி இல்லை. எனக்கு தெரியுது அவ ஒரு மாதிரி இருக்கான்ட்டு. பட்டு பட்டுன்னு பேசுறதுனால அவ பேசுறது கரெக்ட் கிடையாது. அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் வாய்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா திருப்பி போவே மாட்டேன் நான். அது யாரும் ஒரு தடவை பேசி பார்ப்போம். இப்போதைக்கு டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டு பேருமே. டாஸ்க் முடிச்சிட்டு அதெல்லாம் ஓகேதான். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விளையாட போற இந்த வீட்டுல இருக்க கேம் என்னோட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பேசிக்கலாம். எனக்கு தெரியல, அது நான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போல உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி. எதுவும் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அப்ப அடுத்து நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைஃப்ல வைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நானே இங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க வாங்கி உட்காந்து அதுதான் சொல்றேன். அது என்ன சரி நான் பேசவே போறது இல்லை யார்கிட்டயுமே. நான் இப்படியே இருக்க போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ பேசினா சார்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு பக்கத்துல இருந்து வரணும். நான் போய் அவமானப்பட முடியாது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணலாண்டி. அவ பாயிண்ட் வந்து யோசா பேசிட்டே இருக்கும்போது நீ மதிக்காம போயிட்டு என்ன பேசிட்டு நான் காதுல கேட்காத எனக்கு புரியல. ஒரே நிமிஷம் அவ்வளவு கத்தி பேசினா எனக்கு என்ன காதுல விழாதா? நான் என்ன லூசா? அவ்வளவு கத்தி காதுல கூட நான் சொல்லியிருக்காதா? நீ எப்படி எனக்கு அப்ப ஏன் விஷயத்தை பத்தி பர்சனலா பேச என் பக்கத்துல கூப்பிட்டு பேசி எங்கேயோ இருக்கும்போது நீ எங்கேயோ கத்துனா என் காதுல எப்படி விழும்? நீங்க அவன் உனக்கும் தப்பு இல்லை. அவ என்ன பேசினா என்ன பேசினா அந்த கேரக்டர் உனக்கு தெரியல. அப்ப அதுக்கு நடுவில் எப்படி பேசினாங்கிறத விட்டு நம்ம அவ வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சரியா ரெண்டு பேரும் நீங்க பேசி இப்ப நான் உட்காந்து நான் கேட்கதான் போல காலையில இருந்து அவளை நான் கேட்க என்னாச்சு என்ன நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? நான் அவளுக்கு ஆசையா கொண்டு கொடுக்குறேன், சாப்பிட மாட்டேங்கிறா. சரி ஓகே ஃபைன் நான் விட்டுட்டேன். ஏதோ இவனுக்கு கொடுத்தேன், இவனும் வந்து பசிவன். சரி இவனை எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. புரியுதா? இவன் இப்படிதான்றது எனக்கு தெரியும். நம்ம உன்னை எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஏதோ ஒரு அன்பா பண்ணும்போது நீங்க ஒரு மாதிரி பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா வேஸ்ட். நீ பண்றது நீ உங்களுக்காக காமிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ள ஒரு இது இருக்குல்ல, அது வேஸ்ட். இனி நான் பண்ண மாட்டேன். இனி நான் நிஜமாவே பண்ண மாட்டேன். எனக்கு அப்படிதான் இருக்கு. ரெண்டு பேருமே தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு சீசன்லயும் சொன்னாங்க தெரியுமா, ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பாங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இல்ல இது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லாத என்ன பண்றது? இமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்ம நல்லா இல்ல நல்லா இருக்கு சொல்ல முடியாது பாபி. அதனாலதானே நான் ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணும் இல்லை. வந்து தர்ஷிகாட்டே போயிட்டு இது நல்லா இருக்கு தர்ஷிகான்னு சொல்றாங்க. அவங்களால மாத்திக்க முடியாது கேட்கிற மைண்ட் செட்லயே இல்லை. அதே மாதிரி அன்ஷனாலையும் மாத்திக்க முடியாது. அவ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபர்ஸ்டா ஃபீல் பண்ணிட்டா. அது அவளுக்கு போறதுங்கிறது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நிஜமாவே. பாத்தியும் சம்டைம்ஸ் அப்படிதான் பண்றா. இவங்க ஏதோ அவளா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தனியா இருப்பா அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேன். நான் எது குட் மார்னிங் சொல்றேன். பழு தேய்ச்சிட்டு இருக்கும்போது அவளை போய் ஒர்க் பண்றேன். அவளோட இங்க நீங்க எனக்கு எல்லாருமே இருக்கீங்க. நான் எல்லாருக்கிட்ட ஈஸியா மிங்கிள் ஆகிறேன். பவி அப்படி கிடையாது. சரி டைம் எடுக்கும் அவளுக்கு. ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பானா அவ தனியா போயிட்டாலே அவளை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அது அவளுக்கு போதுன்னும் போது அது அவளால ஏற்றுக்க முடியலன்னா எனக்கு தோணுது. இதை யாரு சார்ட் அவுட் பண்ணுவோம்? விஷால் சொல்லி புரிய வைக்கும். ஏன் பண்ண முடியாது? விஷால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்காரு. விஷால் வந்து இவகிட்ட கிரஷ். ஏன்னா விஷால் வந்து அதுதான் பாடுறான், அவளோட தான் ஆடுறான், அது எல்லாமே அப்படிதான் பண்றான். அன்ஷி கிட்ட உன் ஃப்ரெண்டா தான் பழகுறான். ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் என்ன பண்றது? ஸ்கூல் டாஸ்க்ல விஷால் என்ன பண்ணாங்க? அன்ஷி ஊட்டி விட்டாலும் வாங்கிக்கிறா, அவ ஊட்டி விட்டாலும் வாங்கிக்கிறா. அது அவங்க பேக் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. விஷால் அந்த பேக் ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? அதான் இப்ப அது பண்ணது அன்ஷி தான். ஏன் அப்ப அவனுக்கு ஏடி நமக்கே தெரிஞ்சுனா அவனுக்கு தெரியாதா தப்புன்னு? அவன் போய் இப்ப அன்ஷா அவனும் ஃப்ரெண்ட்ஸ்னா அவன் ஈடு ஒரு பாயிண்ட் நிறுத்த போறான். அவன் கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெண்டா பாக்குறான். இல்லைன்னா ஃப்ராங்கா வந்து எனக்கு மேல ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லுவானா? சரி நீ ஃப்ரெண்டா பாக்குறல, அப்ப ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? ஃப்ரெண்ட் ஒரு பவுண்டரி தர்ஷிகாவை சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்ட்டு. இது தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட வந்து அஞ்சலை பத்தி பேசினா எனக்கு தோணல. எனக்கு வந்து நான் வெளில இருந்து பார்க்கும்போது விஷால் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்றான். அவனுக்கு ரெண்டு பேருமே அவன் பிரச்சனை தான் சொன்னாலுமே இது கேம் அப்படின்னு ஒரு இடத்துல அவன் தெளிவா இருக்கான். இவங்க தேவையில்லாம அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. 53 உனக்காக நான் காசு செய்யறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிடையாது. நீ ஏன் உனக்கு பைத்தியமான
ஃபார்ம் ஆகுது. இது நான் சொல்றது மட்டும் இல்லை. நீ அவெல்லாம் எதுவும் சொல்ல வெளியில இருந்து பார்த்து அவனுக்கு தெரியுறதுனால நான் இங்க பாரு நான் என்ன ஃபீல் நான் என்ன ஃபீல் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நீயும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. விஷாலுக்கும் ரஜிகாவுக்கும் ரஷ் இருக்க மாதிரி இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மேல எங்கேயாவது எனக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன